ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு ட்ரெய்லர் அதான் நீங்கள் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் இப்போ ஏற்காடு போயிட்டு நான் ஜஸ்ட் தான் வந்தேன். அவங்க லாக் எடுக்கலான்னு பார்த்து பட் ஒரு ஒர்க்காக போயிருந்தனால லாக் எடுக்க முடியல. ஸோ இப்போ அதனால் அது சின்ன சின்ன போர்ட்ரேட் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அது ரீல்ஸாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கருப்பு ட்ரெய்லர் பார்ப்போம். அந்த கருப்பு ட்ரெய்லர் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கருப்பு ட்ரெய்லர் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நான் கருப்போட ஆல்பத்தை பற்றி நான் அந்த ட்ரெய்லர் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஸோ அவங்க பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 2 minutes 45 seconds, ஆல்மோஸ்ட் 3 minutes இருக்குது. ஸோ பார்த்துட்டு நம்ம பேசலாம். ஓகேவா, பார்க்கலாம். நீதி வேண்டும். ஒரு நிமிஷம். ஓகே, பார்க்கலாம். நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதித்துறைக்கு நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். ஓ ஏய் ஆர்ஜேபி த்ரிஷா, இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஓ ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும்? இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இதெல்லாம் சப்பு மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அப்புறம் சார் வரலங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். நாட்டி வினு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிக்கியா நீ? நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். ஓ ஆஹா ஏய் ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. ஏய் ஏய் வெல்கம். ஆ கொஞ்ச நாள் இல்ல, சாய். பயம் ஓ விட்டு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மஸ் சாய் பெட்டி. மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்ட குண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. வேற பாய், என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? ஓகே பிகே கையில துப்பாக்கி கிடைச்சா தீபா கம் நீட்டிடுவியோ? சம்பவம் லோடி. நான் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. பாருமையா ஒரு நிமிஷம், லாஸ்ட்ல என்ன இருக்கு? அன்பான ஃபேன்ஸ்க்காக. சூர்யாவா இது? தெரியல. வாட் அ ஃப்ரேம் ப்ரோ. ஜிகே விஷ்ணு. ஓகே. ஓ ட்ரெய்லர் ஃபுல் பிஜிஎம் பேக்கில் இருக்குது. சாய் தெரிக்க விட்டுருக்காப்புல, சொல்லவே தேவையில்லை. நிறைய படங்களை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த படமும் யாரில் இருக்கு. கம்மிங் டு த ட்ரெய்லர் வாஸ் லைக் இந்த ஜானர் வந்து ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணிடுச்சு. இது ஒரு கோர்ட்டுக்காக ஒருத்தர் வராங்க, பட் என்ன மாதிரின்றது தெரியல. ஒரு பிரச்சனைக்காக வராங்க, பட் ஆனால் அது நீதி கிடைக்கலன்னும் போது சூர்யா அது கை இருக்கிற மாதிரி தான் கதை கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்க படம்னு சொல்லிட்டு. பட் ட்ரெய்லர் ஜிகே விஷ்ணு சொல்ல வேணாம், நம்ம பஸ்ஸுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். விஷுவல்ஸ் தரமாக இருக்குது. அண்ட் சாய் வேற லெவலு. பார்த்துட்டு இருக்க ட்ராக்கு கருப்புல இருக்க எல்லா ட்ராக்கும் பெட்டி வெறப்பா இருந்து கடைசி அந்த கருப்பா போட வரைக்கும் செமையாக இருந்துச்சு. வெறப்பா நம்ம டீசர் வந்தபோது அது ரிலீஸ் ஆன ட்ராக்கு. அப்போ வந்தபோது லூப்பில் வச்சு தட்டிட்டேன். செகண்டாக வந்தது கார் மோட் இருந்துச்சு, அதுவும் அதே மாதிரி வேற லெவல் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் 4 பேர் வரும்போது கிரிட்டிசிசம் இருந்துச்சு. லைக் என்ன ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நாங்கள் 4 பேர் என்னடா பாட்டுக்கா அப்படின்னு. பட் அந்த பாட்டை ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்காதவங்க கேட்டு பார்க்கணும்.
ஸோ அமேசிங். ப்ரொடக்ஷனாகவும் கார்ட் ப்ரொகர்ஷன்லேருந்து ஹி ஹஸ் டன் ஸோ மச் திங்ஸ் இந்த சாங்கு வேற லெவலில் இருக்கும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கண்டிப்பாக கேட்டு பாருங்க கேட்காதவங்க. அந்த பாட்டு ஒரு ட்ரை இருக்கும், வேற லெவல் இருக்கும். அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நார்மலாக ஒரு பேட்டர்ன் இருக்கும். நம்ம அந்த ரெகுலராக ஒரு சாங்ஸ் கேட்கணும்னா தெர் பி பேட்டர்ன், இந்த மாதிரி அந்த மாதிரி. லைக் ஒரு எப்படி சொல்கிறேன், நம்ம நார்மலாக ஒரு பாட்டு கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 டைம்ஸ் ஒரு மியூசிக் டேர்ம்ஸ் இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் கேட்கும்போது ஓகே அப்படின்னு நம்ம நார்மலாக இருக்குது கேட்கும்போது. பட் அந்த சாங்கில் லிரிக் போர்ஷன் வாஸ் லைக் தட் நார்மல் ரியலுக்கு. பட் ஆனால் அந்த சவுண்ட் டியூனிங் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஃப்ரெஷ், கேட்கறக்கே நல்லா இருந்துச்சு. லைக் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ராத்தர்சன் ஃப்ரம் அந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேக் இருக்கும், நல்லா இருக்கும் கேட்கறக்கே. ராத்ராசன் வச்சு லூப்பில் ஓட்டிட்டேன். கருப்பா கூடவா இல்லை ராத்ராசன் கேட்டால் எனக்கு ராத்ராசன் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாம்பார் இருக்கும். லைக் ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கேட்குறக்கே. நல்லா பீட் ஆகட்டும். இப்போ நம்ம சாயோபிங்க சாங்ஸ் அப்படி தான் நம்ம ஊருக்குள்ளாட்டி கேட்கும்போது நினச்சி வந்து என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அக்கோடா இந்த சென்ஸ் ரொம்ப நார்மலாக இல்லவே இல்லை. லைக் நம்ம ரெகுலராக கேட்குற மாதிரி இல்லையே, லைக் அப்படின்னா என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது செம சாங் ஹிட் ஆச்சு இப்போ டேஸ் போக போக. அதே மாதிரி தான் சாயோட சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில், இதுலேயும் அதே மாதிரி தான். பட் டெஃபினட்டாக நாங்கள் 4 பேர் இப்போ வரைக்கும் பிடிக்கல. லைக் என்னடா சாங் வந்து கேட்குறவங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்பாங்க, இது ஒரு பிட் டிஃப்ரெண்ட். லிரிக் போர்ஷனை விட்டுட்டு மியூசிக்காக கேட்டுப்பாங்க, செமையாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் செமையாச்சு. அவங்க இன்னொரு தடவை பார்த்துட்டு நம்ம இதில் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே பார்க்கலாம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதித்துறைக்கு நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் ஃபுல்லா லாயர் கொஸ்டின்ஸாக பேபி இருக்குது. கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும்? இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. கோட்டுன்றதை மியூட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சப்பு மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அப்ரேசர் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிங்கியா நீ? நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். சொல்கிறேன். BGM. ஏய் ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. வா கருப்பு, வா கருப்பு. வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் The sounds. ஒரு நிமிஷம். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய். சாய் இதைத்தான் சொன்னேன். இந்த போர்ஷன் எக்ஸாக்டாக இந்த போர்ஷன் மட்டும் ஹெட்ஃபோன்ஸில் போட்டு கேட்குறாங்க. அந்த ஒரு சவுண்ட் ஒரு சேஞ்ச் வரும்போது உள்ள அப்படியே ஒரு மைல்டு அந்த ஒரு பேஸ் ட்ராப் இருக்குது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய். இதைத்தான் சொன்னேன். அந்த ஒரு மைல்டு பேஸ் ட்ராப் இருக்குது, அது கேட்க செம்மையாக இருக்குது. இதைத்தான் சொல்ல வரேன். சாய் வந்து நார்மலாக ரெகுலர் ஒரு மியூசிக் போடுறேன்னா அந்த ஜஸ்ட் ஒரு மியூசிக்காக இருக்குது அப்படின்னு மட்டும் இல்லாமல் எஸ் டன் சோ மெனி திங்ஸ் இந்த ஆக்சுவலி எல்லா மியூசிக் டேரக்டரும் இருக்கும். நான் எக்ஸாஸ்லேட் பண்ணி எதுவும் சொல்லலை, எல்லா மியூசிக் டேரக்டர் பண்ணாங்க. பட் அது சாயின்னு வரும்போது நான் கேட்க வந்து லைக் நோட்டிசபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு லைக் ஸ்பெசிஃபிக்காக தெரியுது இது இந்த போர்ஷன்ஸ்லாம் இந்த ஒரு டேக் கொடுத்துருக்கா அப்படின்றது ஈஸியாக நோட்டிஃபையபிள் ஆகுது. அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ண இந்த போர்ஷன்ல கைதியில வந்து ஒரு தம்பி பண்ணிட்டாரு, இப்போ இவர் பண்ணுறதுல. இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஐயோ, வந்திருக்கிறது வெள்ளக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்புன்னு கண்டம் துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. வேற பாய்
என்ன பண்ண போற நீ இனிமே கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா தம்பி பிகே கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? தளபதி என்ன சொல்லிருக்காரு? தம்பி பிகே கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? இதை யாரை மீட் பண்ணி சொன்னார் எனக்கு தெரியல. கையில துப்பாக்கி கிடைச்சா எவ்வளோ நீட்டிருக்கோன்ட்டு. அது அர்ஜுனா என்ன பண்ணியிருக்கீங்க? சம்பவம் loading. நைஸ். Loading. திஸ் பர்சன். இதான் ஃப்ரேம் ஜிகே விஷ்ணு. அந்த ஒரு டோன் ஒரு மியூட்டட் டோனாக இல்லாமல் அந்த ஒரு சப்ஜெக்டை நல்லா வந்து டிஃபைன் பண்ணி காட்டுறது ஜிகே விஷ்ணு வேற லெவல். ராத்திரசன் லிரிக் வீடியோ அதே மாதிரி தான், ஃபுல் ரெட் ஹியூ. பட் ஆனால் சூரிய சார் தனியாக அழகாக தெரிவார் அந்த வீடியோவில், வேற லெவல். நம்ம இந்த இது ஜிகே விஷ்ணு விஷுவல் நம்ம இதிலே பார்த்துருப்போம், பெகிலி வெறித்தனம் சாங்கில் ஃபுல் வீடியோ ரெட்டில் இருக்கும். பட் ஆனால் விஜய் சார் தனியாக ஸ்டாண்ட் அவுட் லைஃப் வச்சு அழகாக தெரிவார். ஜிகே விஷ்ணு வேற லெவல். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. இதெல்லாம் யாருன்னு தெரியல, சூர்யாவாக தான் இருக்கணும் தெரியல. ஆனால் செம்மையாக இருக்குது, பார்ப்போம். படத்துக்காக வெயிட்டிங். மேக்ஸிமம் இந்த படம் லைக் அர்ஜுனா எடுத்தாலே மேக்ஸிமம் ஒரு ஃபன் இருக்கும், ஆக்ஷன், லவ் இருக்கும், தென் தெர் வில் பி ட்ராமா. இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இந்த ஆக்ஷன் அண்ட் ட்ராமாவை பார்த்தீங்கன்னா அந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த கோர் போர்ஷன்ஸில் வருது, லவ் இருக்குது, காமெடிஸ் இருக்குது, ப்ளஸ் எவ்ரிதிங் தட். பார்ப்போம். கண்டிப்பாக அர்ஜுன்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கொடுப்பாரு. இந்த படத்துக்கு இன்னும் ஜஸ்ட் 4 days, May 14 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பார்ப்பேன். அண்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். வெயிட் பண்ணி ஓடிடியில் வந்து ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம், டெல்லியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த படம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. நாட்ட ப்ரொமோஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனல் பேர் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் பீஸ் திங்ஸ். ஸோ அந்த பேர் எப்படின்றதை உங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த செகண்ட் வீடியோ போடுறேன். இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஒர்க் போயிட்டு இருக்கனால அதையும் பார்க்கணும். அந்த சேம் டைம் இது நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்குது. ஐ கீப் ஆன் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இனி அடுத்த வர டேஸில். ஸோ அவ்வளோதான். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.